குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன். 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா? இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம். மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாத பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கிரன் ஜோதிட டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க. ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை, இறந்த முன்னோர்கள் வீடை தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் 8ஆம் தேதி அமாவாசை. கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. இதான் முதல் மாசத்தோட விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க, தாலி பிரிச்சு கோக்குறது. எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க, இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும். ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க. எல்லா அம்மன் கோயில பாருங்க, பூரம் நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம். குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்ல அனுகூலமா இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் கால புருஷனுக்கு 4ஆம் வீட்டுல கடகராசியில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க, கிராமத்து கோயில குலதெய்வ கோயில்ல பூஜைகள் பண்ணுவாங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி, தனுசு ராசிக்காரங்க பாருங்க, குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான். தன்மானத்தோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க தனுசு ராசி கிட்ட. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி ஒரு பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தாங்க. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கும். இவங்கிட்ட பிடிச்ச விஷயமே தானே குடும்பம் ஃபேமிலி. இப்ப இதை பத்தியும் ரொம்ப சிந்தனை பாருங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. பிடிச்ச விஷயமே இவங்கள்ட்ட அதான். காரியத்துல கன் மாதிரி இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. சரிங்களா? ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாங்க. பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் தனுசு ராசிக்கிட்ட. இதாங்க பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது தயவு செய்து இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க. உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்புறம் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியோல நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொது பலனை பாருங்க, ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்குன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் இதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது என்னங்க தசாபுத்தி? ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க தனுசு ராசியில பிறந்தவங்க. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை, பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவங்க 3 பேரும் நட்சத்திர அடிப்பில் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிரகம் வருது, இது நடக்கும், இது நடக்காது. அதான் தசாபுத்திங்கிறது. லக்னத்தை வச்சு உங்க ஜாதகத்துல பிறந்த நேரத்தை வச்சு லக்ன அடிப்படையில சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் யோகமா வர்றதுனால் இவர் பெரிய ஆளா வருவாரு, இவர் இந்த துறையில சாதிப்பாரு, இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுவாரு, திருமணத்துல இவர் தடை வரும், இவருக்கு இந்த தோஷம் இருக்குது, இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க, இந்த கோயிலுக்கு போங்க, எதை வச்சு சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம அதனாலதான் இப்ப நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலனை பாருங்க. உங்க ஜாதக தசாபதியை பார்த்து பலன் எடுங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் பலன், மாறவே மாறாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறாங்க. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க, கரெக்டா 3ஆம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்றாரு கும்பராசிலங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாரு. எதுல
மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் பாவத்தை சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கடக ராசியில. அடுத்து 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. செவ்வாய்ங்கிற கிரகம் பாருங்க 10ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கன்னிகா ராசியில 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 10ஆம் தேதி, நல்லா பாத்துக்கணும், ஆடி மாசம் 10ஆம் தேதி தான் சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி உங்க ராசியை பாக்குறாரு. குரு சுக்கிரன் சேர்ந்து இணைகிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் இடத்துக்கு வந்து பலமாக கேந்திர யோகத்துல செவ்வாய் வந்து நிக்கிறார் கன்னி ராசியில. மத்த எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கு. இப்ப பாருங்க குருவும் சுக்கிரனும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அசுர குரும் தேவ குரும் இணைந்து உங்க மேல பார்வைப்படுதுங்க. இந்த காலகட்டம் பாருங்க, யார் ஜாதகத்துல சுக்கிரன் யோகமா இருக்கோ திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு அடிக்கும். என்னங்க எடுத்தோன்னு எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அடிக்கும். உங்க வாழ்க்கைய தரத்தை உயர்த்தும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி உங்களுடைய எதிரி பகையை அழிக்கக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால் எந்த ஒரு தடை வந்தாலும் சரி எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். இந்த ஆடி மாசத்துல தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். ஏன்னா ஆடி மாசம் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு. உங்களுக்கு பக்காவா இருக்குது. ஜெயிக்கக்கூடிய நேரமா வருது. தோக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இல்ல. வாழ்க்கையில எப்படி வாழ்க்கையில தோக்கக்கூடிய நேரம் இப்ப இல்ல. ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். இதை பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை வேலையிலையோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ வருமானத்திலேயோ இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதிர்பாராத வம்பு வழக்கு கோர்ற கேஸ பார்த்தீங்களா பார்க்கலையா? எதிர்பாராத கண்டத்தையும் பார்த்தீங்களா பார்க்கலையா? கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேஸா பிரச்சனையா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல விஷயத்த நீங்க பார்க்கவே இல்லை. லைஃப்ல எல்லாமே தடையா சந்திச்சீங்க. இப்படி எல்லாத்துலயும் பாருங்க நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா கண்டிப்பாக தனுசு ராசி தான். ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இவங்களால இறங்க முடியல. மனக்குழப்பத்துக்கு போயிட்டாங்க. தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இழந்துட்டாங்க. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு அனுகூலத்துல இல்ல. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க? தனுசு ராசி. இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி வரும் பாருங்க. இப்ப எப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி வரும். கடன் இருக்காது. முதல் பலன் என்ன? கடனே இருக்காது. ஏன் கடன் இருக்காது? எதை வச்சு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு கடன் வராதுன்னு? இப்ப எவ்வளவு கடன் வந்தாலும் நீங்க அடைச்சிருவீங்க. என்ன காரணம் தெரியுங்களா? லாபஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் கரெக்டா 10ஆம் தேதி மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பாக்குறாரு. 7ஆம் இடத்துல பயிற்சியாகி பாக்குறாரு. கண்டிப்பாக கடன் பிரச்சனை அடைபடும். கடன் இருக்காது. எதிரி பிரச்சனை இருக்காது. வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. இதை எழுதியே கொடுத்துடலாம். நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரமா உங்களுக்கு கண்டிப்பா அமையும். ஏன்னா புதனுடைய வீட்டுல வர்றதுனால எந்த பேங்க்ல வேணாலும் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப கேட்கணும். ஆடி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் லோனை கேட்டீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை கிடைக்கும். ஏன்னா வேலைக்கார அதிபதி யாரோட இணைகிறா? குருவோட இணைகிறாரா? அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் தானே சொல்லணும். கிடைக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல. நல்லா பாருங்க, வேலைக்கு உள்ள கிரகம் போய் ஸ்ட்ரெயிட்டா போய் குருவை போய் பாக்குறாரு. அப்படியே உங்க ராசியில் 2 கிரகமும் பாக்குது. குருவும் பாக்குது, சுக்கிர பகவானும் பாக்குறாங்க. அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா? 12ஆம் தேதிக்குள்ள ஒரு சில 10ஆம் தேதி ஆடி மாசம் 10ஆம் தேதிக்குள்ள வேலை வரணும். இல்ல சில பேருக்கு அதை தாண்டி வரலாம். நல்ல வேலை, சூப்பர் வேலை, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அமைப்பா இருக்கு பாத்துக்கு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாமை விடாம எழுதணும். லக்னத்தோட சூரிய உள்ளவங்க மட்டும் எழுதி பாருங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. தனியார் நிறுவனத்துல வேலை உத்தியத்திலும் ஒரு சில பேர் ஒரு ப்ரொமோஷன் தேடி போகலாம். கவர்மெண்ட்லயும் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கும் நல்லா இருக்கும். அரசியல்ல திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இப்ப கிடைக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொந்தமா வீடு வாங்கின இடம் வாங்கினா இப்ப ஆடம்பரமா சொகுசு காரோட சொகுசு பங்களோட வீடு கட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஆவணி மாசம் மூர்த்த போட போறீங்கன்னு அர்த்தம். எதை வச்சு சொல்றீங்க நீங்க? ஏன்னா அழகுக்கு சுக்கிரனுங்க. அது அவர் போய் யாரும் உங்க ராசி அதிபதியை தொடுறாரு. அப்ப வீடோ இடமோ அழகா ஆடாம்பர சொகுசு காரோ சொகுசு பங்களோ நீங்க வாங்கி ஆகணுமே. ஆவணி மாசம் வாங்கி ஆடி மாசத்துக்குள்ள முடிவு பண்ணுவீங்க. ஆவணி மாசம் வாங்கிருவீங்க.
அப்ப வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. தனுசை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு யோகம் பார்த்துங்க. இப்ப இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆடி மாசத்துல முடிவு பண்ணி ஆவணி மாசம் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம். கோர்ட்டு கேஸ் அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ அந்த வழக்கு இருந்தால் சரியாகும் பார்த்துக்குங்க. சொத்து பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமா வரும் பார்த்துக்குங்க. லாபம் வருமானம் நல்லா இருக்கும். இன்கம் தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இனிமேல் தொழில் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சூப்பரான லாபத்தை கொடுப்பாரு பார்த்துக்குங்க. வெளிநாடு போறவங்க வெளியூர் போறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சை பேசி ஆவணி மாசம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அமையும். இப்ப பொண்ணை பார்த்து வச்சிருவாங்க. இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ள இருக்கு பார்த்து வைப்பாங்க. கண்டிப்பா ஆவணி மாசம் பேசி முடிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு ஆடி மாசமே அந்த அறிகுறியை காட்டும். ஆவணி மாசம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். பெருங்கோட்டை போனா இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க. இந்த காலகட்டத்துல வீடோ இடமோ பூமியில யோகத்தை காட்டுவார். அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்துப்பாரு. மெயினா லாட்ரி யோகம் திடீர்னு லாட்ரி யோகம் அடிக்கும் பாருங்க. ஜாதபாதி தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும், அதுல 3 நட்சத்திரம் பாருங்க. எதுவுமே எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வருது. மூல நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தன்னம்பிக்கை விடாம தைரியமானு போராடுங்க. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கும். மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம் எல்லாமே சூப்பரா அமையும் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புராண நட்சத்திரம் ரொம்ப நாகரிகமான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்ல வேலை, சூப்பரான வேலை, திருமணம் உள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்க போது, பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்க போது, அறிவு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது பாருங்க. இந்த புராணத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், நல்ல ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அரசாங்கம், அரசியல், வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, வேலை உத்தியத்துல ஒரு உயர் பதவி எல்லாமே தேடி வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல கண்டிப்பா முடிவு பண்ணி அடுத்த மாசம் வாங்குவீங்க பாத்துக்கோங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். ஆனா ஒரு சுப வரைய செலவு கண்டிப்பா இருக்கு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம், ஜாமீன் படம் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வரக்கூடிய ஆடி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.